அனைத்து ஆடியோ டெக்னீஷியனும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா V11 ப்ரோ, அதாவது நம்மளுடைய வசந்த் போர்டில் 11வது ப்ரோலாஜிக் போட்டது, அதனால தான் V11 வச்சோம் அந்த பேர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 11வது ப்ரோலாஜிக் போர்டு தான் இந்த போர்டு. இந்த போர்டில் நிறையா பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதை ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் இந்த V10ல் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எதுவும் பிடி எதுவும் பண்ண முடியாதான்ட்டு. இதில் எப்படி பிடி யூஸ் பண்ணியிருப்போம்னா, ஒரு கெயின் ஆகியா அடுத்து பஃபர் ஆகியா அடுத்து பிடி ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம் பிடி ஸ்டேஜு. அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2030 போடுறீங்க, ஒரு 7294 போடுறீங்க, 7265 அந்த மாதிரி போடும்போது ஒரு பிடியை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் இந்த பதிவில் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தேன். இதில் பாருங்கள், இந்த எம்எஃப்டி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. இந்த பிடியோட ஆல்ட்ரு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த எம்எஃப்டியும் இங்கே இருக்கிற இந்த 2 எம்எஃப்டிக்கும், அதாவது போர்டை பின்பக்கம் திருப்பி காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒரு ஒயர் எடுத்து பாருங்கள், இந்த பக்கம் அந்த ஐசி இந்த பின்னில் கொடுத்துடணும். இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துடணும். மறுபடியும் இதை எடுத்து இந்த 7வது பின்னில் நம்ம இங்கே இந்த இடத்த கொடுத்துடணும். நம்ம இந்த ஒயர் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து நேராக இங்கே கொடுத்துடணும். இப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் ஒன்று நான் அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஜம்பரை கட் பண்ணி விட்ருங்க. இந்த ஜம்பரை கரெக்டாக காட்டுறோம் பாருங்கள், இந்த இடம் வரும், இந்த இடத்துக்கு வருது பாருங்கள் இந்த ஜம்பரு. இந்த ஜம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் பாருங்கள், இந்த ட்ராக் இப்படி வருது இல்லை, இந்த ட்ராக் வந்து பாருங்கள், இந்த இடம் இருக்குது. இந்த வசந்த் ஹெச்சுக்கு நேராக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஜம்பர், இங்கே இருக்கிற ஜம்பர், இந்த இடத்துல இருக்கிற ஜம்பரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடி வேறு மாதிரி மாறிடும். அதாவது பிடி 4ஆக மாறிடும். 4 ஸ்டேஜ் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் கொடுக்குறப்போ இந்த பின்லேருந்து நம்ம இந்த எம்எஃப்டியோடைய மைனஸ் பின்லேருந்து எடுத்துருக்குறோம். இங்கே கொடுக்கும்போது இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒரு கத்தி எடுத்து, ஒரு நைஃப் எடுத்து சன்னமாக அந்த இடத்த ஒரு ட்ராக் அந்த இடத்த கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பேனாவில் கோடு போட்டுக்கிறேன். இங்கே ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல கூட நீங்கள் ஜம்பர் கட் பண்ணி விடலாம். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டு தான் போர்டை நீங்கள் ஆன் பண்ணணும். நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே கொண்டு போய் ஒயரை சால்ட் அடித்து போட்டு பார்க்காதீங்க. அந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க. அதேமாதிரி இந்த போர்டு இன்னும் நிறையா ஆல்ட்ரேஷன்லாம் என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால தான் நான் போன டைம் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா விஷயங்கள்லாம் சொல்லணுன்ட்டு, இந்த சுவிட்சு கனெக்ஷன் சொல்லணும். சுவிட்சு கனெக்ஷன் தான், அந்த 5.1 சுவிட்சு கனெக்ஷன் தான் அடுத்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லணும். இப்போ நிறையா பேர் என்னன்றாங்க, என்ன முந்தா நாள் கூட ஒரு கஸ்டமர் என்ன பழைய கஸ்டமரு, ஆனால் டிடிஎஸ் பண்ண முடியுமா ஆம்பு அப்படின்னாரு. டிடிஎஸ்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் ஒரு போர்டை வச்சு நீங்கள் இந்த பக்கம் கொடுத்தீங்கனாலும் 5.1 அவுட்டு தான் வரும். டிடிஎஸ்ன்றது அது வராது. ஏன்னா அது டால்பி வருது, டிடிஎஸ் வருது அப்படின்றாங்க. நம்ம அது எல்லா போர்டுமே வச்சு நம்ம பண்ணலாம், அசம்பிள் பண்ணித்தரேன். ஆனால் டிடிஎஸ் வரும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. டிடிஎஸ் கன்வெர்ட் பண்ணி ஒரு 5.1 தான் கொடுக்க முடியுமோ ஒழிய அது டிடிஎஸ்ஸாக வராது அப்படின்னு சொன்னேன். அதாவது டிடிஎஸ் இருக்கிற ஆடியோ சப்போர்ட் பண்ணும், ஆனால் அது டிடிஎஸ்ஸாக எடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பேசும்போது என்னென்னா நிறையா பேருக்கு நம்ம ஆப்போசிட் ஆகிடுவோமோ. ஏன்னா உண்மையை சொல்லும்போது நிறைய பேருக்கு நம்ம இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கஸ்டமருக்கு அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா டிடிஎஸ் வருது அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, டிடிஎஸ் ஆம்பு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீகோடர் போர்டு ஏதோ ஒன்று அது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதனோட அவுட்டு 5.1 தான் வரும். இப்போ டால்பி வருது, டால்பி அட்மாஸ் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க.
இப்போ டால்பி அட்மாஸ்னால் இப்போ ஒரு ஒரு மழை பெய்கிற ஒரு ரெயின் சவுண்டு வருது அப்படின்னா மேலேருந்து அப்புல்ஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ராவாக அது 2 ரியர் ஆட் ஆகும். அந்த மாதிரி அதாவது ஏவி ரிசீவரில் எடுக்கிறத வந்து நம்ம அசம்பிள் ஆம்பில் வருதுன்னு சொல்லி அது எனக்கு ஆர்டர் எடுக்கவே எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர் சொன்னார், அண்ணா எவ்வளோ பணம் வேணாம், நான் பணத்துக்காக சொல்லலைண்ணா, உண்மையிலுமே வராதுண்ணா. டிடிஎஸ்ஸு, டால்பி, அட்மாஸு இதெல்லாம் எதுவும் வராது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த போர்டு நான் மாட்டுற போர்டு வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம போர்டை சொல்லிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ்ஸுக்கு டால்பிக்கு மாற்றோம்ல, அந்த போர்டுங்களை சொல்கிறேன். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி நான் மாட்டித்தரேன், உங்களுக்கு என்ன கம்பெனி வேணாலும் மாட்டித்தரேன். ஆனால் வந்து அதில் வந்து டிடிஎஸோ டால்பியோ வந்து உங்களுக்கு எடுக்காது. ஆக்சுவலாக நம்ம டிவிடியில் பார்த்துட்டு இருந்தால் 5.1 தான் வரும் அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி நான் அனுப்பி வச்சேன். ஏன்னா அது செய்ய முடியாதுங்க அந்த மாதிரி. ஏன்னா அது நான் அது எடுக்கும். அப்புறம் தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்து நான் அந்த சவுண்டை இங்கே வந்துச்சிங்க உங்களுக்கு. ஏன்னா இருக்கிறதே 2 ரியரு ஒரு சென்டர் மட்டும்தான். அதில் 3 வச்சுக்கிட்டு இப்போ லெஃப்ட் ரைட்டில் மாறும். மொத்தம் 5 சேனல் தான். 5 சேனலு சப்பை விட்ருங்க, 5 சேனலு. 5 சேனலில் மாற்றத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுறது காட்டலாம். அவங்க சுற்றி வர மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டது, இந்த பக்கம் ஆரம்பித்து இப்படி சுற்றிக்கிட்டு வந்து நிற்குமா, மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே சுற்றுமானார். ஐயோ என்னால் சொல்ல முடியலைங்க. அந்த மாதிரி நிறையா பேருக்கு அது விளக்கம் சொல்லணுன்னுலாம் எனக்கு ஆசை. டிடிஎஸ்னால் என்ன, டால்பின்னா என்னன்றதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு ஆசை. ஆனால் அதனால் நிறையா நம்ம விவாதங்களை சந்திக்க நேரிடும். நிறையா பேருக்கு அது நம்மளால் நிறையா பேருக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு அதுவும் கொஞ்சம் சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு டிவியில் ஏவி எடுக்கும். இப்போ பழைய மாடல் எல்இடி டிவியில் ஏவி எடுக்கும். ஆனால் அதில் வந்து 4K படம் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒரு பாக்ஸு 4K பாக்ஸுன்னு விற்பாங்க. அந்த பாக்ஸை வாங்கி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸில் 4K மூவி வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் அவுட்டு வந்து ஏவி தான் வரும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவுட்டு வந்து ஏவி தான் வரும். இப்போ அந்த அவுட்டு ஏவி எடுத்து மறுபடியும் நம்ம ஏவி இன்புட்டில் அந்த ஏவி சொருகிறோன்னும் போது அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரிசல்ட் படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரிஜினல் 4K பார்க்குறோமானா இல்லை. இப்போ அது கூட நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆனால் இப்போ வர டிவியெல்லாம் 4Kவாக படம் எடுக்குதுன்னு அதுக்கு உண்டான ப்ராசர்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் படத்தை கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த டிடிஎஸ் டால்பி தான் எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சுவிட்சிங் லைனு இதெல்லாமே ஒன்று ஒன்றா நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதேமாரி இந்த லைனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது நிறையா பேருக்கு தவறாக இருந்தால் கூட மன்னிச்சுக்குவாங்க. என்னென்னா என் கஸ்டமர்கிட்ட நான் பேசினதை இப்போ நான் சொல்லி தானே ஆகணும். நான் இந்த மாதிரி பேசினேன். ஏன்னா கஸ்டமருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது, அதை சொல்கிறேன். கஸ்டமருக்கு டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து 5.1 தான் எடுக்குதுன்றது. கஸ்டமருக்கு புரிதல் இல்லை அப்படின்றத தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா செஞ்சு கொடுத்துட்டு நான் 30,000னாலும் தரேன் அப்படின்னாரு. நீங்கள் கம்முன்னு ஒரு ஏவி ரிசீவர் வாங்கிக்கோங்க, இன்னும் ஒரு 20 ரூபா 25 ரூபா போட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாவில் பாருங்கள் செகண்ட்ஸ் நல்லதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். பாருங்கள் மறுபடியும் சொல்லிடுறேன். இது வந்து 2 5K6 ரெசன்ஸ் 2 போட்டிருக்கேன். இந்த ஐசியோடைய 1வது பின்லையும் 7வது பின்லையும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ட்ராக்கை வந்து பாருங்கள். இன்னும் பக்கமாக கூட காட்டுறேன். இந்த ட்ராக்கை வந்து கட் அடிச்சிடணும். இந்த ட்ராக்கையும் கட் அடிச்சிடணும். கட் அடிச்சுட்டு இதை போட்டு பாருங்கள். நான் அதேமாதிரி அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இதில் நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க. சில பேர் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்றாங்க. அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறேன். நிறையா பேருக்கு அது என்னடா அது ஒரு வீடியோ ஆரம்பித்தாவே ஃப்ளாஷ்பேக்குன்னு போகிறாருன்னு அப்படி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை விட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோ பொழுதுபோக்கு உண்டான வீடியோலாம் இருக்கும். அதை கூட போய் பாருங்கள். என்னென்னா நான் ஒரு 4-5 ஸ்பீக்கர் வாங்கி அதாவது வாங்கி பாட்டு கேட்டுருந்தேன். காயில் போயிடுச்சு. அதை வந்து எனக்கு வந்து இந்த ஆடியோவுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி புதுசாக வேலை கற்றுக்க வரவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரே நாளில் இந்த வேலையை கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் முடியாதுன்றதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். அந்த 4-5 ஸ்பீக்கர் காயில் போயிடுச்சு. சரி அப்படின்ட்டு இங்கேருந்து நான் அப்போ எனக்கு ஒரு 16 வயசு இல்லை 17 வயசு இருக்கும். இன்றைக்கி எனக்கு வயசு 50. நான் இந்த பிப்ரவரி வந்தால் வர பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா 50 எனக்கு. இப்போ நம்ம அந்த ஏஜில் அந்த ஸ்பீக்கரை தூக்கிட்டு போய் நம்ம அங்கே போய் ஸ்பீக்கர்லாம் வாங்குவோம் நிறையா ஜானி ஸ்பீக்கரில்.
இந்த போல்டன் மாதிரியே நிறையா ஸ்பீக்கர்லாம் ஒரு நல்லாவே ரிசல்ட்லாம் சூப்பராக கொண்டு வருவார் அசம்பிள் பண்ணுறதுல. அதனால் அங்கே போனால் அங்கே ஒரு ஒரு அக்கா காயில் கட்டிகிட்டு இருப்பாங்க. பார்ப்பேனா, என்னடா அது லேடிஸ்லாம் கட்டுறாங்க, நம்மளால் கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கருக்கு போயிட்டு, அண்ணா ஸ்பைடர் ஒன்று கொடுங்க, டிஸ்கப் ஒன்று கொடுங்க, காயில் ஒன்று கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிட்டு ஒயர் லைன்லாம் சால்ட்ரு அடித்து ஸ்பீக்கரை பாட விட்றேன், பாடல. என்னடா அது பாடல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இங்கே லோக்கல்லே எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கடைக்காரரு, எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அவங்க தம்பிங்கெல்லாம் அந்த வேலை தான் செய்கிறாங்க. சரி நான் அவர்கிட்ட கொண்டு போனேன். ஆனால் இந்த மாதிரி நான் அவர் என்ன சொன்னார், ஏப்பா இது ஒரு 10 ரூபா ஆகும் அப்படின்னாரு. லேபர் அது ரெடி பண்ணி தரதுக்கு 10 ரூபா ஆகும்னாரு. நான் எல்லாமே நானே செஞ்சுட்டேண்ணா, அது பாடலைண்ணா என்னன்னு தெரில அப்படின்னேன். நீ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வா அப்படின்னாரு. அரை மணி நேரம் கழிச்சு போகிறேன், அதில் லைட்டாக சவுண்டு வச்சு கேசட் பிளேயரில் பாட்டு போட்டிருந்தார், பாடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ணா எப்படிண்ணா செஞ்சீங்க அப்படின்னா, ஏப்பா எல்லாமே செஞ்சிய, இதெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்க முடியாதுப்பா, இதெல்லாம் யார்கிட்டேயும் கேட்டு செய்யணும், நீங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோன்னாரு. இந்த மனநிலை அப்போ இருக்கிறவங்களுக்கே இருக்குது. ஆனால் அவர் ஒரு நல்ல விஷயம் சொன்னார், அவர் தப்பாக சொல்லக்கூடாது. அவர் உடனே எனக்கு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொன்னார், பாரு தம்பி இதெல்லாம் நீ பண்ணதெல்லாம் கரெக்டு, இந்த காயில் கீழே இறக்குனா எவ்வளோ வால்யூம் இதாகும், பேஸு என்ன ஆகும், மேலே தூக்கினா எப்படி பாடும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு டக்குன்னு எடுத்தோடனே நீயா வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணேன். ஆனால் வந்து இதில் என்னென்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த காயில் கட்டினதில் அந்த காஃபருக்கு மேலே இருக்கிற எனாமலை சுரண்டவே இல்லை. அது நம்ம அந்த கத்தி வச்சு பிளேடு வச்சு அதை நல்லா சுரண்டி விட்டு அதில் சால்ட்ரு பண்ணோம். நான் அந்த எனாமல் இருக்கிறது எனக்கு அன்றைக்கி அந்த நாலேஜ் இல்லை. இன்றைக்கி கூட நிறையா நாலேஜ் இல்லைங்க. பாருங்கள், எனக்கு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து நீ என்ன பிடுங்கிட்டியா கிழிச்சிட்டியா அப்படிலாம் பேசுகிறாங்க. அது எனக்கு அது பற்றி நான் கவலையே படல. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நேற்று கூட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்து 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 நீங்கள் முடிச்சிட்டான்ட்டு யாருனாலையும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விக்ரமன் படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரே நாளில் டெக்னீஷியன் ஆகிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன், இப்போ நான் அந்த ஆல்ட்ரேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் நான் எதுக்காக இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காகவும், என்னோடய போர்டை வாங்குறவங்க அங்கே ஒரு தடுமாற்ற நிலை வரக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும், இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய குருநாதர் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தாருல, அவர் என்ன சொன்னார்னா, யாம் பெற்ற அன்பம் வையகம் பெருட்டுண்டா அப்படின்னாரு என்கிட்ட. ஆனால் நிறையா பேர் கற்றுத்தர மாட்டாங்க, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. ஒரு வாட்டியும் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிற, அது சொல்லி கொடுக்குறதே ஒரு சுகண்டா அப்படின்னுவார் எங்கள் குருநாதர் சார்லஸ் அண்ணன். அந்த வார்த்தையை நான் இன்றைக்கும் நான் அதை நினச்சி தான் இன்றைக்கும் உங்களுக்கு நான் இந்த பதிவில் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். இது யாரும் வந்து நம்ம ஏன்னா என்னோடய ஏஜை வச்சு என்னடா கிரிஞ்சாக இருக்குது, இது என்னடா பூமராக இருக்குது அப்படி நினைக்க வேணாம். இருந்தாலும் என் லைஃப்பில் சின்ன சின்ன அது மாதிரி ஒரு வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்துடுது. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு சின்னதாக ஆரம்பிங்க, சின்ன ஆல்ட்ரேஷனாக ஆரம்பிங்க, அப்போ தான் கற்றுக்கவே முடியும். எடுத்த உடனே பெரிய ஆல்ட்ரேஷன், எடுத்த உடனே போர்டு .bcவில் போடணும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. சின்ன விஷயங்களாக வாங்க. இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இருந்து இதை அவுட் எடுத்து இந்த பின்னை இந்த சால்ட் அடிச்சிருக்கிற இந்த 2 இடத்தையும் கழட்டி விட்டுட்டு ப்ரீசெட்டை போட்டு இந்த சென்டர் பின்னில் இந்த ஒயரை சால்ட் அடிச்சுட்டு 2 பின்னு கிரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பின்னு இந்த பக்கம் ஒரு பின்னு அந்த பக்கம் ஒரு பின்னு அதை சால்ட்ரு பண்ணி டியூன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதேமாரி மறந்துடாதீங்க. நான் கதை சொன்ன ஞாபகத்தில் இது கதையாக நினச்சிக்கிட்டு இந்த ட்ராக்கை கட் பண்ணி கூட மறந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். அதேமாரி நான் இந்த 5.1 சுவிட்ச் லைனு, ஏன்னா அதை நிறையா பேர் விவாதமாக கூட பேசிட்டாங்க. ஏன் அவங்களே சொல்ல மாட்டாங்களா, அடுத்த பதிவில் சொல்கிறேன்னுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதெல்லாம் நினைக்கலைங்க. அது சொல்லித்தரதுனால பல பேருக்கு அது இடையூறாக அமைஞ்சிடக்கூடாது. அதனால தான். அது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம ஒரு ஆல்ட்ரு இல்லை ஒரு சின்ன டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது ஒட்டுக்கா ஒரே நாளில் பழகிறது கிடையாது. இது ஒரு விஷயமா சொல்லும்போது தான் உங்கள் மூளையும் நிறைய யோசிக்க தோணும். இதை ஆல்ட்ரு பண்ணால் என்ன பண்ணும் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற இந்த சரவுண்டுக்கு இந்த ரெசன்ஸ் தான்,
இந்த ரெசன்ஸை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள். இந்த இடத்துல நான் 47K போட்டிருக்கிறேன். இந்த ரெசன்ஸை வேல்யூ கம்மி பண்ணி அந்த ப்ரீசெட்டை டியூன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்றது தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரிபிளுக்கு வந்து இங்கே இந்த இந்த 2 டிஸ்க்கு போட்டிருக்கேன்ல, இந்த 2 டிஸ்க்கை மட்டும் மாற்றி பாருங்கள். இந்த சைடு இந்த 2 டிஸ்க்கை வந்து மாற்றி அதாவது இந்த பாக்ஸ் டைப்பு டிஸ்க்கை வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள். இதில் போட்டிருக்க வேல்யூ இருக்குது. அதில் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ மாற்றி பாருங்கள். உங்களுக்கு எப்படி அந்த ட்ரிபிள் பிடிக்குது, உங்கள் ரசனைக்கு எது பிடிக்குதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் மெதுவாக கற்றுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு டெக்னீஷியனாக வர முடியும். நாளைக்கு நீங்களே கூட என்ன மாதிரி ஒரு போர்டு போடுற டெக்னீஷியனாக வரலாம். இல்லை நீங்கள் என்னை விட புதுசாக கண்டுபிடிச்சி நானே ஆச்சரியப்படுற அளவு கூட நீங்கள் வளரலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். புதுசாக வர டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 வருஷம் பழகினவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஆதரவு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி, வர பொங்கலுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோ வந்து 5.1 சுவிட்சிங் எப்படி வேலை செய்யுதுன்றதை, அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுக்குறது, அதை எப்படி ஸ்டீரியோ கண்ட்ரோலில் கொடுக்குறதுன்றதை நான் கண்டிப்பாக சிஸ்டத்தில் உட்காந்து அந்த சுவிட்சு எல்லாம் ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். அது என்றைக்கு வீடியோ போடுவோன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வீட்டன் கண்டிப்பாக போடுறேன்ட்டு. ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக இருக்கும்போது சொன்னபடி நடந்துக்கவே முடியாது. சத்தியமாலுமே இந்த தொழில் அது ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். இன்றைக்கி செய்கிறோன்னா அது செய்யவே முடியாது. இருந்தாலும் கூட அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதை நான் போடுறேன்னா, அது போடாமல் வேறு வீடியோ போட மாட்டேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பர்களே. அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம்.